60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. இன்ஸ்டாகிராம்ல தன்னோட வீடியோஸ் மூலமா மக்களோட அன்பை சம்பாதிச்சவர் தான் கார்த்தி. இவரோட ராயல் கார்த்தி நிஷா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவரோட மறைந்த மனைவி மோனிஷா பத்தின வீடியோஸ் தான் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட இவருக்கு கல்யாணமாகி 6 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. என்னதான் அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிஞ்சாலும் பல வருஷமா மறுமணம் பண்ணிக்காம அவங்களோட நினைவுகள்லயே கார்த்தி வாழ்ந்துட்டு வராரு. மேலும் தன்னால முடிஞ்ச உதவிகளையும் மக்களுக்கு செஞ்சுட்டு வராரு. மறைந்த மனைவியோட பல ஆசைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வீடியோஸா ஷேர் பண்ணிட்டு வராரு. அவங்க மனைவி ஆட்டோல போக ஆசையா இருக்குன்னு சொன்னதுக்காக மற்றும் அவங்களுக்கு கேடிஎம் பைக் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கேடிஎம் பைக் மற்றும் ஆட்டோன்னு அவருடைய மனைவி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியிருக்காரு. மேலும் அவங்க மனைவி கடைசியா அவரோட தலையை தான் தொட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் முடிய வெட்டாம அதை வளர்த்துட்டு வராரு. மேலும் இவர் திருவண்ணாமலையில சொந்தமா ஸ்டுடியோ வச்சு போட்டோகிராஃபரா இருக்காரு. அந்த ஸ்டுடியோக்கும் அவருடைய மனைவியோட நினைவா ராயல் நிஷான்னு பேர் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு மனைவி மேல இவர் அன்பா இருக்காரு. பலருமே இந்த காலத்துல இப்படி ஒரு கணவரா அப்படின்னு வியந்து பார்த்து அதே சமயம் பாராட்டிட்டும் வராங்க. இவரை ஃபாலோ பண்ற பலருக்குமே இவரோட மனைவி எப்படி இருந்தாங்க, எதனால உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. கார்த்தியும் இது வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி ஓப்பனா பேசினதே இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில கார்த்தியே முதல் முறையா அவர் மனைவி இறப்பை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் அவருடைய மனைவி மோனிஷாவும் 2 வருஷங்கள் காதலிச்சு அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி மோனிஷா அவங்க வீட்டுல ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால மோனிஷா வீட்டுல இவங்களை ஏத்துக்கிட்டு ரிசப்ஷனும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மோனிஷா ஃபேமிலி கார்த்தி வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததா கார்த்தி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பேசின அவர், எங்க வீடு ஷீட் வீடு தான், அதை பார்த்துட்டு போன மோனிஷா ஃபேமிலி நாங்க மோனிஷா வீட்டுக்கு விருந்துக்கு போனப்போ எங்க அம்மா கிட்ட பொண்ணுக்கு உங்க வீடு செட் ஆகாது, எங்க வீட்லயே பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அதுக்கு மறுத்துட்டேன். காரணம் எங்க அக்காக்கு அப்போ கல்யாணம் ஆகல. இதே மாதிரி சூழ்நிலையில என்னால உங்க வீட்டுல வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு மோனிஷா அவங்க வீட்டுக்கு போனாங்க. என்னையும் வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் வந்தா தப்பாயிடும், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் அவங்க என்ன வாவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க வீட்லயும் நீ இங்கேயே இரு, நீ இருந்தா மாப்பிள்ள அவரா இங்க வந்திருப்பாருன்னு மோனிஷா கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கும்போது எப்போதும் போல போன்ல நல்லா தான் பேசுவாங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு நிமிஷம் மட்டும் வீடியோ கால் வான்னு சொன்னாங்க. நான் வேலையா இருக்கேன், அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வான்னு மோனிஷா சொன்னாங்க. நானுமே வீடியோ கால் அட்டன் பண்ணேன். ஆனா எனக்கு வீடியோ கால் பண்றதுக்கு முன்னாடியே ஃபேன்ல ஷால்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு நான் வீடியோ கால்ல இருக்கும்போதே அவங்க உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கார்த்தி அவருடைய மனைவி இறந்ததை பத்தி சொல்லும் போதே பயங்கரமா கண் கலங்கி அழுதுட்டாரு. சமீபத்துல டெலிகாஸ்ட் ஆன ஜீ தமிழோட தமிழா ஷோல தான் கார்த்தி இந்த விஷயத்தை பத்தி முதல் முறையா பேசியிருக்காரு. கார்த்தியோட இந்த காதல் கதை பலரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. மேலும் பலரும் இந்த காலத்துல இப்படி ஒரு காதலான நெகிழ்ச்சி அடைஞ்சு அந்த வீடியோல கார்த்திக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க. 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.